பாலச்சந்தருடைய மரோ சரித்திராவை நீங்க கன்னடத்துல ரீமேக் பண்ணீங்க. ஆமாம். மரோ சரித்திராவை தொடுறதே பெரிய விஷயம். சுடவே கூடாது. எப்படி அந்த துணிச்சல் உங்களுக்கு வந்தது? லவ் ஸ்டோரின்னு டைட்டில் வச்சு அ. என்ன பெரிய துணிச்சல்னு கேட்டிங்கன்னா, ம். காப்பி தானே அடிக்க போகிறோம். ம். அவருடைய கதையை நாம் ஒரு வடிவத்தில் எடுக்கலை. ம். ரோஸ் சரித்திரை எப்படி எடுத்தாரோ ம். அதை அப்படியே எடுக்க போகிறோம். அதனால் எனக்கு அது ஒரு பதட்டமாவோ இதோ வரல. அங்கே நல்லா போச்சு. ம். 50 டேஸோ 75 டேஸோ போச்சு. அதனால் அது காப்பி அடிக்கிறதுனால எனக்கு அதில் ஒன்றும் சிரமங்கள் இல்லை. ம். பட் அப்படி இருந்தும் காப்பியை சரியாக அடிக்க முடியல எங்களால். ம். அவர் அழுத்தமாக ரொம்ப ஸ்ட்ராங்காக பண்ணதுனால நாங்கள் காப்பி அடிக்கும்போது பல எழுத்துக்கள் எங்களுக்கு தெரியல. சும்மாதான் காப்பி அடிக்க முடிஞ்சுது. அதை தொட முடியாது. இது பெரிய லட்சம், பெரிய சிகரம் இல்லையா? நம்மளாம் ஒரு சின்ன சின்ன கிளைகள். நல்ல ஒரு பாக்கியம், ஒரு வாய்ப்பு. எடுத்தோம், முடித்தோம். மரோ சரித்திரா கன்னட பதிப்பை பார்த்தாரா பாலச்சந்தர்? பார்க்கல. அவர் பார்க்க நாங்களும் கேட்கல. நம்ம அந்த அளவுக்கு குவாலிட்டியாக நம்மளால் என்ன ப்ராப்ளம்னா உங்களுக்கு இந்த கனடாவில் என்னன்னு கேட்டிங்கன்னா, பெருசாக பேசுவாங்க, செலவழிக்க மாட்டாங்க. ஓ. அந்த நேரத்தில் இதெல்லாம் போதுயா, அதெல்லாம் அதான் அவர் எடுத்த காலம் வேறு. இந்த நமக்கு இவ்வளோ போதும், இந்த ஆர்டிஸ்ட்டுக்கு இவ்வளோ போதும், இந்த ஆர்டிஸ்ட் இவ்வளோ போதும். ஒரு காம்பேக்டாக பண்ணுவாங்க, காம்ப்ரமைஸ். அதனால் அவர் அளவுக்குலாம் நம்ம பதிவு பண்ண முடியலை. அதனால் இதை போய் அவர்கிட்ட போய் காமிச்சா அது ரொம்ப டென்ஷன் ஆகிடக்கூடாதுங்கிறதுக்காக காட்டலை. ஓகே, அது காப்பி பண்ண படம். அதனால் அது அப்படியே